நிறைய பேர் வீட்டில் சுவாமி ரூமுக்கு வந்து ஏசி பண்ணியிருப்பாங்க. அது தப்பில்லை. நம்ம ஏசியிலேயே இருக்கோம், நைட்டில் படுத்து தூங்குகிறோம். அப்போ நான் மாத்திரம் ஏசியை அனுபவிக்கும்போது அதுக்கு உண்டான வசதி வாய்ப்பெல்லாம் இறைவன் தான் கொடுத்தான். அப்போ அவருடைய ரூமுக்கு ஏசி வேண்டாமா சார் அப்படிங்கிற லாஜிக்கில் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, என்னுடைய அப்பா அம்மா மூதாதையர்கள் எல்லாருமே சுவாமி படத்தோடு வச்சுருக்கேன் சார், அவங்களும் ஏசி இருக்கட்டுமே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் சாஸ்திரபூர்வமாக ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சபூதங்களினுடைய தத்துவம் சூரியன், சந்திரன், காற்று, இது எல்லாம் சுவாமி படத்தில் விழணும். அதுக்காக தான் நம்ம வந்து கண்ணாடி போட்டு சுவாமி படம் வழிபடுறோமே ஒழிய லேமினேஷன் பண்ணி வழிபட மாட்டோம். ஏன்னா ஒரு சிறு வெப்பம் இந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளியில் அந்த சுவாமி படத்தில் ப்ரிசர்வ் ஆகிடும், அதுலேயே தங்கிடும். அந்த சிறு வெப்பத்தை வந்து ஒரு நாளைக்கு தேவையானது உள்ளேயே இருக்கிறதுனாலேயும் இறைவன் இங்கு வெப்ப ரூபமாக இருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு சின்ன ரகசியம். அதனால்தான் நமக்கு உடம்பு சரியில்லைனா கூட உடம்பு கொதிக்குதா, சூடு எப்படி இருக்குது அப்படின்னு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறோம். அந்த சூடு இருந்தால் சிவம், அந்த சூடு இல்லை அப்படின்னா வேற ஒரு சமாச்சாரம். அப்போ அந்த சூடு தான் இறைவன், சிறு வெப்பம்தான் இந்த உலகையே இயக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போது இந்த வெப்பத்தை நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நம்ம கண்ணாடி போட்டு ஒவ்வொரு படத்தையும் வீட்டில் வச்சுருக்கோம். அந்த படத்தில் வந்து அவாகானம், அதில் வந்து சேரணம், இறைசக்தி வரணும், இறைமூர்த்தி வரணும். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் கேட்குற வரங்கள், நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள், இதையெல்லாம் சுபபலனாக அதிகரிக்கும். இறைவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். அந்த சிறு வெப்பம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். சின்ன வெப்பம்தான் தாவரம் கூட ஸ்டார்ச் தயாரிக்கும். சிறு வெப்பம்தான் உஷா காலத்தில் பறவைகள் தன்னுடைய உணவை தேடும். அப்படி தான் இந்த சிறு அந்த வெப்பத்தை நம்ம வீட்டில் சேர்த்துக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம சுவாமி படம் வைக்கிறோம். நிறைய வீட்டில் வந்து கிழக்கு நோக்கி இருக்காது. சுவாமி வந்து வாயுஸ்தானத்துலேயோ கன்னி மூலையிலையோ வச்சுருக்கும்போது சுவாமிக்கு எப்படி சார் பஞ்சபூதங்களினுடைய தத்துவம் வரும், வெயிலே வராது அப்படின்னா வேறு வழியே இல்லை. அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க இருந்தால் ஆகணும். அப்படி இல்லைன்னா கற்பூரம் காட்டுறதும் நறுமணங்கள் அதிகமாக சேர்த்து வைக்கிறதும் அந்த இடத்துல வந்து இறைவன் இருப்பான் அப்படிங்கிறது ஒரு ரகசியம். கற்பூர ஜோதி காட்டுறதே அந்த வெப்பம் இருக்கணும், அந்த வெப்பத்தை வந்து இன்னும் கூட்டி தரணும் அந்த படத்தில் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி வாயு சுத்தமாகும், கண் திருஷ்டிகள் போகுங்கிறது இன்னும் நிறைய ரகசியம். இன்னும் நிறைய பேசுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.